Let's go through the slides quickly. மூணு டிஃப்ரெண்ட் மாடல் வந்து நம்ம சர்வீஸ் மாடல் பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த மூணு மாடல்ல வந்து யார் யார் எந்த லேயருக்கு வந்து ரெஸ்பான்சிபிளோ, யார் எந்த லேயரை சர்வீஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம. அதாவது இந்த இடத்துல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து இதுல டிஸ்க் பிரச்சனை வந்தாலும் அவங்க ரீப்ளேஸ் பண்றாங்க, நெட்வொர்க்ல போர்ட் பிரச்சனை இருந்தாலும் அவங்க ரீப்ளேஸ் பண்றாங்க, என்டையர் ஸ்விட்ச் ஃபெயில் ஆனாலும் அவங்க தான் ரீப்ளேஸ் பண்றாங்க, கம்ப்யூட்டர்ல வந்து சிபியூஓ இல்ல மெமரியோ இல்ல என்ன மாதிரியான ஹார்ட்வேர் இஷ்யூ வந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அவங்க சர்வீஸ் பண்றாங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். வேற இந்த மாடல்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க சர்வீஸ் பண்றாங்க, பிளாட்ஃபார்மும் வந்து அவங்க சர்வீஸ் பண்றாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஃபார் அவர் அப்ளிகேஷனோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரன் டைம் என்விரான்மெண்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த விஎம்லாம் வி கால் இட் எஸ் பிளாட்ஃபார்ம். அதை வந்து அவங்க மேனேஜ் பண்றாங்க. கஸ்டமர் வந்து வி ஆர் மேனேஜிங் ஒன்லி டேட்டா அண்ட் ஆக்சஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ல வந்து யார் யாருக்கு ஆக்சஸ் வந்து கொடுக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து அதுல ஸ்டோர் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட். அந்த இடத்துல நம்ம தான் வந்து வி வில் பி கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம யூசர் அக்கௌண்ட் யார் யாருக்கு கிரியேட் பண்ணணும், யார் யார் எந்த நெட்ஒர்க்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆல்வேஸ் இட் இஸ் வித் த கஸ்டமர். ஓகே, ஈவன் தோ இட் இஸ் சாஃப்ட்வேர் as a சர்வீஸா இருந்தாலுமே இன்ஃபர்மேஷன், டேட்டா, ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து ஈவன் வித் ஆல் த மாடல்ஸ், all the service model, irrespective of the service model, as a customer owns information. I'm talking about the data. Okay, so எந்தெந்த devices connect பண்ணலாம், so whether you want to allow only desktops or laptops, or if you want to allow mobile applications or tablets or whatever, right? So அதெல்லாம் நீங்க வந்து you have still control. உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து யார் யார் எந்த டிவைசஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாடல் யூஸ் பண்ணலாம், என்ன iOS யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி you can decide on that. Then you can also decide on ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். யார் யாருக்கு வந்து ஐடென்டி கிரியேட் பண்ணும், யார் யாருக்கு என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ் பண்ணும், என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும் அப்படின்றது யூ கேன் மேனேஜ் இட். ஸோ அப்போ பீப்புள் யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, அந்த டிவைஸ் அலோவ் பண்றது எல்லாமே எல்லா மாடல்லையுமே சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் மாடலாக இருந்தாலும் சரி, பிளாட்ஃபார்ம் மாடலாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a மாடலாக இருந்தாலும் சரி, இது மூணுத்துலையுமே கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்த மூணு விஷயங்கள். ஓகே, ஸோ பட் தென் மீதி விஷயங்கள் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். ஓகே, பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் வந்து நம்ம அப்ளிகேஷனை ஓன் பண்ணுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல வந்து நம்ம விஎம், ஓஎஸ், ரன் டைம், அப்ளிகேஷன் எல்லாமே வி ஹேண்டில் இட். ஸோ கிளவுட் ப்ரொவைடர் வந்து irrespective ஆஃப் ஆல் த சர்வீஸ் மாடல், கிளவுட் ப்ரொவைடர்ன்றது இங்க வந்து மைக்ரோசாஃப்ட், நம்ம படிக்கிற மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்ல மைக்ரோசாஃப்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலயுமே. ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிசிக்கல் டேட்டா சென்டர், பிசிக்கல் சர்வர், அதர் சர்வர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிபியூ மெமரி கொடுக்கக்கூடிய கம்ப்யூட், தென் நெட்வொர்க், அண்ட் தென் யுவர் ஸ்டோரேஜ். ஸோ எல்லாமே பிசிக்கல் ஹோஸ்ட், பிசிக்கல் நெட்வொர்க், பிசிக்கல் ஸ்டோரேஜ் எல்லாமே தே ஓன் இட். சொல்லுங்க. ஒரு டவுட், பட் அது எப்படின்னா இப்போ நம்ம ஆன் பிரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஎம் பூட் ஆகல சம்திங் நம்ம வந்து ஐஎல்ஓ சம்திங் அந்த லெவலில் செக் பண்ணுறோம். சப்போஸ் ஹைப்பர் வெர்ஷன்னாக்கா நம்ம விஎம் கன்சோலில் பார்க்குறோம். பட் இந்த கிளவுட்ல வந்து எப்படி அது மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்கா சார்? அது ஆக்சுவலி யாருக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுறோம்? ஓகே, இப்போ நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கிளவுட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ இந்த ஃபிளீட் மேனேஜ்மெண்ட், சீரியல் கன்சோல் அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கிராஃபிக்கலாக கூட இப்போ வந்து கன்சோல் எடுக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த பாஸ்டியன் சொல்யூஷன், நீங்க எப்படி நீங்க VMwareல வந்து ஒரு VM கன்சோல் எடுக்கிறீங்களோ அதே மாதிரியே வந்து இப்போ நீங்க வந்து கன்சோல் எடுத்து ஆக்சஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் நம்ம பிசிக்கல் ஹார்ட்வேர், பிசிக்கல் சர்வரை வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது நம்ம மேனேஜ் பண்ண மாட்டோம். இப்போ நீங்க வந்து இஃப் யூ கம்பேர்ட் வித் ILO
ஆர் அந்த டிராக் டெல்ல வரக்கூடிய ரிமோட் ஆக்சஸ் கண்ட்ரோலர் ஆர் ஐபிஎம் இதில் வர ஆர்எஸ்ஏ. ஸோ இந்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இன்கேஸ் நீங்க டெடிகேட்டட் சர்வரும் வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல வந்து டெடிகேட்டட் ஹார்ட்வேர் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், டெடிகேட்டட் விஎம் கூட நீங்க இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க யூ கேன் கோ ஃபார் ஷேர்ட் ஹார்ட்வேர் ஆர் டெடிகேட்டட் ஹார்ட்வேர் போகும்போது உங்களுக்கு வந்து இண்டிபெண்டா தனியா கொடுத்துட்றாங்க. பட் வந்து நீங்க அந்த ரிமோட் எடுக்கிறது வந்து உங்களுடைய ஓன் டேட்டா சென்டரா இருந்தா ஆன் ப்ரமைசஸ்ல ஓன் டேட்டா சென்டர்ல இதெல்லாம் பண்ண முடியும். பட் பப்ளிக் கிளவுட்ல வந்து அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர் லெவல் கண்ட்ரோல் அதெல்லாம் கிடைக்காது. ஓகே ஓகே. பட் ஆனா வந்து உங்களுக்கு ரிமோட் அந்த விஎம் லெவல்ல வந்து ஓஎஸ் ஆக்சஸ் வந்து கிடைக்கும். ஓகே, விஎம்ல இருக்கக்கூடிய ஓஎஸ் ஆக்சஸ் வந்து இங்கேயும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சீரியல் கன்சோல், ரிமோட் ஆக்சஸ் கண்ட்ரோல், பாஸ்டியன் ஆக்சஸ், ஃபிளீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்யூஷன் வந்து நிறைய இருக்கு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டிஃபர். கேளுங்க. Sorry, like shared responsibility look like a IAM role மாதிரி தானே நமக்கு AWSல வராது. See, okay. ஸோ செக்யூரிட்டி மட்டும் கிடையாது. செக்யூரிட்டியில வந்து ஒன் ஆஃப் த போர்ஷன் வந்து ஐஏஎம். ஸோ ஐஏஎம்ன்றது ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். அதுல 2 வார்த்தை இருக்கு. ஓகே, ஸோ ஐடென்டி அப்படின்றது யாரெல்லாம் லாகின் பண்ணணும் உங்க ஆர்கனைசேஷன்ல, எந்தெந்த சர்வீஸ்லாம் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ்லாம் கன்சியூம் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு வந்து யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க, என்னென்ன அப்ளிகேஷனுக்கு வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அது வந்து இங்க அஷூர்ல வந்து மேனேஜ்ட் ஐடென்டின்னு சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட் அந்த அப்ளிகேஷனுக்கு மல்டிபிள் சர்வீஸ்க்கு கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி தானே அந்த. ஆமா, அது வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் யூசர்ஸ் வந்துட்டு எந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணணும்ன்ற கொடுக்குற ரோல் பேஸ்ட் ஆக்சஸ். எஸ், ஆமா, அது வந்து ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது இது வந்து ஆத்தென்டிகேஷனுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம யூசர் அக்கௌண்ட் அதெல்லாம் கிரியேட் பண்றோம். யாருக்கு பர்மிஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஆத்தரைசேஷன். ஸோ ஐஏஎம்ன்றது ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். அது வந்து ஒன் ஆஃப் த போர்ஷன். அது எப்பயுமே கஸ்டமர்ட்ட இருக்கும். அது கஸ்டமர் வந்து தே கேன் யூஸ், நீங்க சொல்ற மாதிரி ஏடபிள்யூஎஸ்ல வர நேட்டிவ் ஐஏஎம் யூஸ் பண்ணலாம். இல்ல மைக்ரோசாஃப்ட் கொடுக்கக்கூடிய அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிராண்டிங் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரான் மாறிடுச்சு. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுடைய ஓன் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன், இல்லை நீங்களே இன் ஹவுஸ்ல வந்து ஏடி சொல்யூஷனோ இல்லை நாவல் டைரக்டரி யூஸ் பண்றீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க மெசேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த எல்லா மாடல்லையுமே டேட்டா இஸ் ஆல்வேஸ் வித் கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி. டேட்டால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு ஃபைல்ல வந்து பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணிட்டீங்க, இல்ல வந்து அந்த டேட்டா வந்து நீங்க ப்ராப்பரா வந்து பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அந்த என்டையர் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா, ப்ரொவைடர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இதை நீங்க பிரைவேட்டா வச்சுக்கங்க, இல்ல பப்ளிக் ஆக்சஸ் கொடுங்க, இல்ல வந்து நீங்க டைரக்டா உங்களுடைய டேட்டா, அதாவது மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டர்லேயே கூட நீங்க வந்து இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாம ஒரு சர்வீஸ்ல இருந்து இன்னொரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ற ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அந்த டேட்டா, அந்த என் பாயிண்ட்ஸ், எந்தெந்த என் பாயிண்ட் வழியா நம்ம ஆக்சஸ் பண்ணணும், பிரைவேட் என் பாயிண்ட் வழியா ஆக்சஸ் பண்ணணுமா, சர்வீஸ் என் பாயிண்ட் வழியா ஆக்சஸ் பண்ணணுமா, இல்ல பப்ளிக் என் பாயிண்ட் வழியா ஆக்சஸ் பண்ணணுமான்றதும் we can take decision. ஸோ இட் இஸ் வித் இன் த கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்க இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றீங்களா, இல்ல வந்து அஷூர்க்குள்ளே ஒரு ரீஜன்ல வந்து பிரைவேட்டா எக்ஸ்போஸ் பண்றீங்களா, இல்ல ஒரு சர்வீஸ்ல இருந்து அந்த பர்டிகுலர் சர்வீஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றீங்களா, அந்த மாதிரி சர்வீஸ் என் பாயிண்ட், நீங்க சொன்ன மாதிரி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இட் வில் பி வித் கஸ்டமர். எல்லா மாடல்லையுமே டேட்டா அண்ட் ஆக்சஸ் இஸ் வித் கஸ்டமர் ஆல்வேஸ். ஸோ இப்போ வந்து டேட்டா பிரீச் ஆகுது அப்படின்னா நீங்க தான் வந்து ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணாம டேட்டா பிரீச்சுக்கு வந்து ரீசனா இருப்பீங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் தான் கொடுக்குறாங்க, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணிட்டு செக்யூரிட்டி ஹேண்ட்லிங்லாம், செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ் ஹேண்ட்லிங் தான் நீங்க தான் பண்றீங்க. பட் மைக்ரோசாஃப்ட் சைட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை வந்து ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தே ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இப்ப பப்ளிக் கிளவுட்னும் போது நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்றாங்க, நிறைய என் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க, பப்ளிக் இன்டர்நெட்ல வந்து ஆக்சசிபிளா அலோவ் பண்றாங்க. நிறைய வல்னரபிலிட்டிஸ், நிறைய ரிஸ்க்லாம் வரும், நிறைய சைபர் அட்டாக்ஸ் நடக்கும், நிறைய ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் நடக்கும். அப்போ வந்து தே ஆர் trying to invest $1 billion annually on cyber security research and development. அந்த R&D cyber security R&D டீமுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா $1 billion annual இன்வெஸ்ட் பண்றாங்க. 3500க்கு மேல செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கம்பெனில மட்டுமே இது பண்றாங்க. அதனாலதான் கிளவுட பொறுத்த வரைக்கும் நிறைய செக்யூரிட்டி ரோல்ஸ் வந்து நிறைய ஓப்பன் ஆகுது. கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்ற ரோல்லாம் இப்ப நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா எல்லா ஆர்கனைசேஷன்லயும் சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறைய வருது, நிறைய ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் நடக்குது, அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தே ஆர் ட்ரைங் டு ஹெல்ப் அஸ். அதே மாதிரி நம்ம நேத்து காமிச்சோம் இல்லைங்களா, நிறைய இண்டஸ்ட்ரி சர்டிபிகேஷன்ஸ் லைக் HIPAA சர்டிபிகேஷன், PCI, ISO, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், DOD, தென் அந்த மாதிரி சார் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபீல்டில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு டீம் ஒரு பையன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஏடி அண்ட் இந்த
விண்டோஸ்ல. ஓகே இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி சாரி க்ளவுட் செக்யூரிட்டி சொல்லிட்டு வேற கம்பெனி மைக்ரேட் ஆயிட்டான். ஓகே ஸோ சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெப் அந்த இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கேட்டகரியில தான் போயிருக்கணும் சார். டவுட்டா இருக்கு வேற ஒன்றும் இல்லை. ஸோ சி அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ சீசா சர்டிஃபிகேஷன் இருக்கு, சிஏஎஸ்ஏன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி இருக்கு, சிஎஸ்எம் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ கிளவுட் அஜூர்லேயே வந்து செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் அந்த டீப் ஏசி 900 முடிச்சுட்டு AZ 500 ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ரோல் வந்து சைபர் செக்யூரிட்டி வேற, கிளவுட் செக்யூரிட்டி வேற. ஸோ கிளவுட் செக்யூரிட்டின்றது ஓகே உங்களுடைய எக்ஸாம்பிளுக்கு நீங்க இங்க ரன் பண்ற ப்ராடக்ட்ஸ் ரிசோர்சஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது வந்து கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர் இருப்பாங்க. சைபர் செக்யூரிட்டின்றது இப்ப நிறைய த்ரெட்ஸ் வருது இன்டர்நெட்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து வெப் அட்டாக் நடக்குது, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் நடக்குது, இந்த மாதிரி மால்வேர் அட்டாக்ஸ் நடக்குது, ransomware அட்டாக் நடக்குது. ஸோ அது வந்து எங்க எப்படிலாம் நடக்குது, என்ன மாதிரி பேட்டர்ன்ல நடக்குது, அது எப்படி நம்ம ப்ரோஆக்டிவா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி க்ளோஸ் பண்ணலாம், இல்ல வந்து அது நடக்க விடாம எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஏன்னா இப்ப இவங்க தான் வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற வார்த்தையே அதுக்காக தான். இப்ப வந்து எல்லா லேயரும் வந்து நம்ம கிட்டே கொடுத்துடல கஸ்டமர், சரி ப்ரொவைடர். இப்ப இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து ஏன் அந்த வார்த்தை ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற வார்த்தை ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சில இடத்துல வந்து we are equally responsible. கஸ்டமரும் ரெஸ்பான்சிபிள், ப்ரொவைடர் ரெஸ்பான்சிபிள். அவங்களை நம்பி தான் அவங்க டேட்டா சென்டர்ல போயிட்டு நம்ம அந்த சர்வீசஸ் எல்லாம் ரன் பண்றோம். ஸோ அப்படின்னும் போது சில இடம் வந்து பாத்தீங்கன்னா சில லேயர்ஸ் வந்து இட் இஸ் அண்டர் த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்ல போகும்போது அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்ம ஓன் பண்றோம். மற்றபடி இந்த பேக் எண்ட்ல ரன் டைம்ல வல்னரபிலிட்டி இருக்கு, அதுல ஏதோ இஷ்யூஸ் இருக்கு, இல்ல வந்து ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்லேயே வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா தென் தே ஆர் ஆல்சோ ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நம்ம அவங்களுடைய ப்ராடக்ட் தான் as a சர்வீஸா யூஸ் பண்றோம். இப்போ வந்து நம்மளுடைய ஓன் ஏடி சொல்யூஷன் வந்து டிப்ளாய் பண்ணல, அவங்களுடைய ஆக்டிவ் டைரக்டரி as a சர்வீஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம், மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அப்படின்ட்டு. ஸோ வி போத் ஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். அதனாலதான் இந்த இடத்துல வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ஸோ எந்தெந்த லேயர்ல வந்து யாரு ரெஸ்பான்சிபிள், இங்க கிளவுட் கஸ்டமர்ன்றது கஸ்டமர், நம்ம யாரு கன்சியூம் பண்றாங்களோ அவங்க கிளவுட் கஸ்டமர். யாரு கிளவுட் ப்ரொவைட் பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட் இங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் all these layers. in on premisesல வந்து பாத்தீங்க அப்படி சாரி இது வந்து on prem, IaaSல வந்து பாத்தீங்க அப்படின்னா they are responsible for physical security, infrastructure, network. ஏன்னா நமக்கும் வந்து அவங்க லாஜிக்கலா ஆக்சஸ் கொடுக்குறாங்க. நீங்க லாஜிக்கலா ஒரு விபிசி சாரி விநெட் கிரியேட் பண்ணிட்டு அதுல ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி பிசிக்கலா நீங்க அவங்களுடைய ஹார்ட்வேர்ல வந்து விஎம் கிரியேட் பண்ணி அதை கன்சியூம் பண்ணலாம். ஸோ அதனால இந்த லேயர்லாம் வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. வேற பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் போகும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து அவங்களுடைய பிசிக்கல் ஹோஸ்ட், பிசிக்கல் நெட்வொர்க் எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டா ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லா லேயருமே வந்து அவங்க மேனேஜ் பண்றாங்க ஃபுல்லா எண்ட் டு எண்ட். எந்த லேயர்ல வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அப்படின்னா ஐஏஎம் சொல்யூஷன் வந்து நம்ம அஷூர் ஏடி யூஸ் பண்றோம், இல்ல மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா யூஸ் பண்றோம், இல்ல AWS ஐஏஎம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ராடக்ட் அவங்களுது, நம்ம அதுல வந்து ஐடென்டி கிரியேட் பண்றோம், ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பண்றோம். ஸோ அதனால அது ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டகரியில வருது. அதே மாதிரி எண்ட் பாயிண்ட் வந்து எந்தெந்த டிவைசஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷனிங் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து மொபைல்ல அலோ பண்ணு, இந்த லொகேஷன்ல இருந்து அலோ பண்ணு, இந்த ஜியோகிராஃபில இருந்து அலோ பண்ணு, இந்த ஐபி ரேஞ்ச்ல இருந்து அலோ பண்ணு அப்படின்ற மாதிரி we are allowing certain range, certain endpoint, public endpoint, private endpoint அப்படின்ற மாதிரி we are distinguishing it. டேட்டா அண்ட் அதோடைய கிளாசிபிகேஷன். ஏன்னா கஸ்டமர் ப்ரொவைடருக்கு வந்து எப்பயுமே டேட்டாக்கு ஆக்சஸே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா நம்ம டேட்டா வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுது ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து டேட்டா அண்ட் அதோடைய கண்டென்ட், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிளவுட் ப்ரொவைடர் வந்து எப்பயுமே ஆக்சஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து பெரிய செக்யூரிட்டி ரிஸ்க். அதனால கிளவுட் கன்சியூமர்கிட்ட தான் வந்து எப்பவுமே வந்து டேட்டா அண்ட் ஆக்சஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது மேனேஜபிலிட்டி வந்து ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜபிலிட்டி வந்து டேட்டா அண்ட் ஆக்சஸ்க்கு வந்து எப்பயுமே கஸ்டமர்கிட்ட தான் இருக்கும். ஓகே கேளுங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே 104ல வந்துட்டு நம்ம பிராக்டிகலா பார்ப்போம் இல்லையா? ஆமாங்க. 104ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்ப்போம்ன்றது நான் இந்த இடத்துல ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்கேன். ஸோ வீக் 4ல இருந்து வீக் 11 பிளஸ் வீக் 14 அண்ட் 15 வந்து இது எல்லாமே 104க்கு தேவையான சிலபஸ் தான். ஸோ என்னென்ன மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே தியரிட்டிக்கலா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்து நம்ம வந்து அஷூர்ல பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஆமா கரெக்ட். ஆமா அஷூர் விஎம்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அஷூர் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுவோம், பேட்சிங் பண்ணுவோம், அஷூர் வெப் ஆப்ஸ் கிரியேட் பண்ணுவோம். தென் ஆமா நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒர்க் ஸ்பேசஸ் கிரியேட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகலா வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸும் வந்து பார்ப்போம். கரெக்ட் தான். ஓகே, சோ கமிங் டு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கேளுங்க. சாரி,
சார் ஐஏஎம் ரிலேட்டடா இப்போ ஐஏஎம் வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஏடி தான் இல்லைங்களா? ஏடியோட ஒன் ஆஃப் அட்வான்ஸ்டு ஐஏஎம் சொல்ல முடியுமா? இப்போ சப்போஸ் வந்து நீங்க ஐஏஎம்ல பண்றது எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் இஷ்யூ இது வந்து நீங்க ஏடிலையும் பண்ணலாம் கரெக்ட்டுங்களா? ஒரு குரூப் கிரியேட் பண்ணி யூசர்ஸ் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு, அப்ளிகேஷன் லெவல் ஆக்சஸ் அப்படி கொடுக்கறது, இது என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னா என்ன சார்? இதோட இது பெஸ்ட்டா இவ்வளவுலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? ஓகே. ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ நம்மளுடைய ஆன் ப்ரமைசஸ்ல ஆக்டிவ் டைரக்டரி சொல்யூஷன் யூஸ் பண்றோம், கரெக்டா? ஸோ மைக்ரோசாஃப்டுடைய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நீங்க வந்து ஆக்டிவ் டைரக்டரியை வந்து ஒரு சர்வீஸா வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஒரு ரோலா இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. சென்ட்ரலைஸ்டா வந்து உங்களுடைய சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ணி அதை நீங்க எல்லாத்துக்கும் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த சிஸ்டம் வந்து எந்தெந்த சிஸ்டம்லாம் இந்த ஏடி சொல்யூஷன்ல கனெக்ட் பண்றீங்களோ அது எல்லாமே ஒரே ஐடென்டி வச்சு நீங்க லாகின் பண்ணலாம். அது பிரிண்டரா இருக்கலாம், இல்ல சர்வரா இருக்கலாம், இல்ல டெஸ்க்டாப்பா இருக்கலாம், எல்லாமே வந்து நீங்க மேனேஜ் பண்ணலாம். ஆன் ப்ரமைசஸ்ல நீங்க என்ன பண்றீங்க? கர்பராஸ்ன்ற ஒரு ப்ரோட்டோகால் வச்சு தான் நீங்க ஆத்தென்டிகேட் பண்றீங்க, அந்த டோக்கன்லாம் கிரியேட் பண்றீங்க. எல்லாமே வந்து எதர் வந்து NTLM யூஸ் பண்றீங்க இல்ல கர்பராஸ் யூஸ் பண்றீங்க, அது மூலயமா தான் பண்ணுவோம். தென் ஃபைல் ஷேர்ஸ்லாம் SMB மூலயமா தான் பண்ணுவோம். இப்ப இது வந்து உங்களுடைய இன்ட்ராநெட்ல இது ஓகே பட் தென் பப்ளிக் கிளவுட்ல வந்து இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டோகால் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, கர்பராஸா இருக்கட்டும், இல்ல NTLM இருக்கட்டும், இல்ல SMB ஃபைல் ஷேரிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்டர்நெட்ல ஒர்க் ஆகிற ப்ரோட்டோகால் கிடையாது. இதெல்லாம் இன்ட்ராநெட்ல ஒர்க் ஆகிற ப்ரோட்டோகால். உங்களுடைய லேன்ல ஒர்க் ஆகும், உங்களுடைய லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல ஒர்க் ஆகும். வேன்ல வந்து அந்த ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகாது. ஸோ அதனாலதான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அப்படின்ற மாதிரி தனியா வந்து பப்ளிக் கிளவுட்ல இன்டர்நெட்ல ஒர்க் ஆகுற மாதிரி சொல்யூஷன் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆத்தென்டிகேஷனுக்கு வந்து சாமல் யூஸ் பண்ணுவாங்க, ஆத்தரைசேஷனுக்கு வந்து OAuth யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க டெக்னாலஜி ப்ரோட்டோகாலே வேற ஆக்சுவலா. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல வந்து ஆக்சஸ் பண்றது வந்து HTTPS. ஆமா, ஆத்தென்டிகேஷன், ஆமா, செக்யூரிட்டி அசர்ஷன் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது ஆத்தரைசேஷனுக்கு வந்து ஓப்பன் ஆத்தரைசேஷன், இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்றதுக்கு HTTPS ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன் பிரேம்ல நம்ம நாங்க அனுப்பி விடுறோம்ல, இது ADFS சேமல் ஆத்தரைசேஷன் அதே சேம் கான்செப்ட். ஓகே, சரி, ஆன் ப்ரமைசஸ்ல வந்து சிங்கிள் சைன் ஆனுக்கு வந்து நீங்க ஆக்டிவ் டைரக்டரி ஃபெடரேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணுவீங்க. பப்ளிக் கிளவுட்ல வந்து WS ஃபெடரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. WS ஃபெட்னு ஒன்னு இருக்கு சிங்கிள் சைன் ஆனுக்கு. சோ அது மாதிரி நிறைய டூலிங்கே வேற. இங்க பப்ளிக் கிளவுட்ல யூஸ் பண்ற டூலிங் வேற, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அண்டர்லைங் ப்ரோட்டோகால், அண்டர்லைங் டெக்னாலஜி, அண்டர்லைங் சொல்யூஷனிங்கே டிஃபரெண்ட் ராஜேஷ். ஓகே, சோ பிரபு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன் பிரம்ல வந்து வேற சொல்யூஷன் இருக்கு ஃபெடரேஷனுக்கு. ஈவன் டைரக்டரி சர்வீசஸ் ப்ரௌசிங்க்கு வந்து LDAP யூஸ் பண்ணுவீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் கிளவுட்ல வந்து தே ஹேவ் a different offering. So authentication, authorization, file access, federation for single sign on, it is different, completely different. ஆனா மைக்ரோசாஃப்ட் வந்து இன்னுமே ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த கர்பராஸே வந்து இன்டர்நெட்லயும் ஒர்க் ஆகுற மாதிரி தே ஹேவ் அ ப்ராஜெக்ட், பட் தென் அது வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல் ஆகல. ஸோ அதனாலதான் தே வென்ட் வித் ஓப்பன் சோர்ஸ் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ப்ரோட்டோகால். இந்த IAM சொல்யூஷன் வந்து எல்லாமே ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் தான். இதுவும் IAM சொல்யூஷன் தான், சென்ட்ரலைஸ்டா உங்களை ஐடென்டி கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பர்மிஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ இதுவுமே அப்படிதான். பட் இது இன்டர்நெட்ல ஒர்க் ஆகிற சொல்யூஷன், இது இன்ட்ராநெட்ல ஒர்க் ஆகிற சொல்யூஷன். பட் அதை பத்தி நம்ம டீடைல்டா லேட்டரா பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் நாட் கெட் டூ மச் கன்ஃபியூஸ்ட். பட் ஆனா செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஸோ இப்போ நீங்க யூ ஹவ் ஆஸ்க்ட் இட் அட் தி ரைட் டைம். ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஸோ செக்யூரிட்டின்றது ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். செக்யூரிட்டி இன் த கிளவுட், செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட். நேத்து ஒரு டெர்மினாலஜி கம்பேர் பண்ணோம் இல்லைங்களா, மேனேஜபிலிட்டிக்கு. ஆமா, அதே மாதிரி இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. CSP, கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்க மேனேஜ் பண்றாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கிளவுட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த அவைலபிலிட்டிஸ் ஆன் டேட்டா சென்டர், ரீஜன், எட்ஜ் லொகேஷன்லாம் மைக்ரோசாஃப்ட் இஸ் ஓனிங் இட். வேறஸ் கஸ்டமர் வந்து உங்களுடைய டேட்டா, அந்த அப்ளிகேஷன், அந்த IAMல யாருக்கு யூசர் கிரியேட் பண்றது, பர்மிஷன் கொடுக்கறது, OSல பேட்சிங் என்ன லெவல்ல இருக்கணும், நெட்வொர்க் பர்மிஷன்ஸ் எந்தெந்த நெட்வொர்க்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஐசோலேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கஸ்டமர் வந்து ஓன் பண்ணுவாங்க. அதாவது அந்த கிளவுடுக்குள்ள நம்ம ரன் ஆகக்கூடிய செக்யூரிட்டி இன் த கிளவுட் வந்து கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி. செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட், அந்த பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல அது கிளியரா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ப்ரொவைடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த பிசிக்கல் அசெட், டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ், அந்த கிளவுடுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக் எண்ட், ஸ்டோரேஜ், சர்வர், நெட்வொர்க், அந்த கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் வந்து மேனேஜ் பண்றாங்க. கஸ்டமர் வந்து தே ஓன் த வர்ச்சுவல் மெஷின், அதுல இருக்க OS, நம்ம கிரியேட் பண்ற லாஜிக்கல் VNet, அந்த வெப் அப்ளிகேஷன், நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டா, இதெல்லாம் கஸ்டமர் வந்து ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். பட் அது வந்து ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், PaaS அண்ட் SaaSக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த மாடல் யூஸ் பண்றீங்களோ அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி யார் அதுல ஓனர்ஷிப் அப்படின்றது மாறும். அது இப்பதான் நமக்கு நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்.
ஸோ இந்த கம்ப்ளீட்டா இந்த ஆன் ப்ரெமைசஸ்ல டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் டேட்டா சென்டர் செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட், அது வந்து அந்த சர்வேலன்ஸ் கேமராவா இருக்கட்டும், 24/7 செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், அந்த பேரியர்ஸ், ஃபென்சிங், அலாரம், சீஸ்மிக் பிரேசிங் அப்படின்னா இப்போ அவங்க டேட்டா சென்டரே வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ல எர்த்குவேக்ஸ்லாம் வரும். ஸோ அதை வந்து டாலரேட் பண்ற மாதிரி, ஓவர் கம் பண்ற மாதிரி எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த பிரேசிங் ஃபீச்சர்ஸ், அந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் டீம், சைபர் செக்யூரிட்டி டீம், பயோமெட்ரிக் ரீடர் வச்சு தான் நம்ம உள்ள போக முடியும். படத்துல பாக்குற மாதிரி we cannot just like that enter the data center. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேக்கப் பவர், நிறைய பவர் அண்ட் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இந்த பிசிக்கல் செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட் வந்து இட் இஸ் ப்ரொவைடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. செக்யூரிட்டி இன் த கிளவுட் வந்து கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ இதுல ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? ஓகே, கொஸ்டின் இல்லை அப்படின்னா we will move on to the next topic.